இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ரைஸ் அண்ட் ஷைன் மினிஸ்ட்ரி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த புது வருடத்தில் முதல் நாளில் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நினைப்பூட்டின வசனம் மத்தேயு 1:23 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனமே. அங்கே எழுதப்பட்டிருக்கு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டில் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நம்ம கூட யார் இருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இம்மானுவேலாக நம்மளை இந்த ஆண்டு ஃபுல்லாக நடத்த போகிறார். அவர் நம்மோடு இருக்க போகிறார். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதற்கு முன்னாடியும் கர்த்தர் தான் நம்மோடு இருந்தார். இந்த வருஷத்தில் விசேஷமாக தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நமக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். சங்கீதம் 23:4 நம்ம வசிக்கும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இம்மானுவேல் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் தாவீதுக்கு இருக்கிற ரெவல்யூஷன்ஸ் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்னோட, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட இருக்கிறீர். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது அங்கே அறிந்திருந்தார் என்னன்னா, தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு விஷயம், எப்படி தாவீது சொன்னது போல நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல, நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படாம தேவரீர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு இருப்பார். உங்கள் ஃபேமிலியில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கார். அதுதான் நம்ம விசேஷமாக 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாகவே இருக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும்போது இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாருமே எழும்ப முடியாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் வழியா போகும்போது கூட அவர், ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க, எந்த ஒரு பள்ளத்தாக்களும் எந்த ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். அங்க பார்க்கும்போது நம்ம விசேஷமா சங்கீதம் 91:7 பார்க்கும்போது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பிரயாசத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நம்ம கிட்ட நமக்கு விரோதமாக நம்ம சுற்றிலும் என்ன நடந்தாலும் நமக்கு எந்த ஒரு சேதமும் நடைபெறாது. ஏனென்றால் இம்மானுவேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வருஷம் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கிறீங்க என்ற அறிக்கை எடுங்க. ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16 படி, ஆண்டவரே நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், தேவன் தங்கும் பரிசுத்தமான ஆலயமா இருக்கிறேன். இம்மானுவேலாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே நீ எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. நீ எங்களோடு இருக்கும்போது வியாதி இல்லை ஆண்டவரே. நீ எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருக்கும்போது நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படும் ஆண்டவரே என்று தாவீது போல நீங்களும் நானும் விசுவாச அறிக்கையிடலாம். ஆமென். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக நம்மளோடு இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அழகாக ஒரு பாடலை கொடுத்தார். இம்மானுவேல் கர்த்தர் என்னோடு, இம்மானுவேல் கர்த்தர் நம் பட்சம், இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு, இம்மானுவேல் கர்த்தர் நம் பட்சம், இம்மானுவேல் 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 கர்த்தர் நம்மோடு, இம்மானுவேல் கர்த்தர் நம் பட்சம். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சமா இருக்கிறார். நம்மோட கர்த்தர் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எழும்பக்கூடும்? ஆமென். எழும்பினாலும்
கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது. நாம் அமைதியா பொறுமையா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். அவர் நமக்காக யுத்தங்களை செய்வார். நம்ம என்ன செய்யணும் என்றால், நம்மளோட யார் இருக்காங்க, நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னு நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு தெரிய வரும்போது நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். நமக்கு பயம் இருக்காது. நமக்கு எதை குறித்தும் திகில் இருக்காது. வேதம் சொல்கிறது, விசுவாசி பதறானாமா. அப்போ நமக்கு எந்த ஒரு பதற்றமும் இருக்காது. ஏனென்றால் இம்மானுவேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசேஷமாக ஏசாயா 43:1 சொல்லுகிறது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினேன், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நீ என்னுடையவன் அப்படின்றது தேவனுடைய வார்த்தை சொல். நம்ம ஆண்டவருக்குரியவர்கள். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம ஆண்டவருடையவர்கள். ஆமென். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த வருஷத்துல 2024 நம்மை ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இம்மானுவேலாக கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இம்மானுவேலாக ஆண்டவரே, இம்மானுவேலாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உணர்வை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த உணர்வை எங்களுக்கு கர்த்தர் தந்தருளுங்க என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் விரும்பாத எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களும் தொட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்களோடு இம்மானுவேல் இருக்கிறார் என்ற ஆண்டவரே அந்த உணர்வு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.